நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் மதனுக்கு தண்டனையை நிறைவேற்ற போறோம். சட்டம் நம்மளை கைவிட்டாலும் நீ கும்பிடுற ஆத்தா உன்னை கைவிட மாட்டா. அவளை நீ கெட்டியா புடிச்சுக்கோ. அவளை புடிச்சு நீ உழுக்குற உழுக்கல உன் மச்சான கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவா. ஓம் சக்தி 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 மாயமே விளையாட மாங்கல்யம் சதிராட கண்ணாய சிவசக்தி ஓம் சக்தி 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 மௌனத்தில் சூலம் மயக்கத்தில் நாகம் என் பாடல் கேட்கின்றதே. தாயே உன் பாதம் கற்பூர தீபம் என் தாலி பலம் கேட்கின்றதே. நீதியின் கண்ணை திற என் மஞ்சளின் மன்னன் வர குற்றத்தின் கூற்றம் உடை என் குலம் வாட நீயே துணை. ஓம்காரமணையோடும் ஓயாமல் நீராடும் ஓம் சக்தி திருசூலியே. ஓம் சக்தி 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 விடையேறும் சிவனாரின் இடமாகம் குடியேறி உலகத்தை காத்தாயம்மா. கலிகாலம் பெண்ணிற்கு அழகான மஞ்சள் புசீதனமாய் தந்தாயம்மா. நான் கூட உன் பிள்ளை அறியாயடி ஏன் இந்த பழிபாவம் அறியேனடி. சொல்லென்று சொல் சில்லென்று சொல் அருள் வாக்கினை உன் திருவாக்கினை நில்லென்று சொல் நில்லென்று சொல் ஒரு தூக்கினை உயிர் கேட்டினை உன் நெஞ்சில் ஆடுதடி திருமாங்கல்யம் அதுபோல தாலிபலம் உறுதிபட செய்துவிடு. ஆலயத்தில் ஒளி வீசும் மணி தீபங்கள் என் வீட்டின் வம்சமது வெளிச்சம் பெற வந்துவிடு. கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காரியே தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சாமுண்டி பகவதி தாயே கருணாக வள்ளியே சிவனாக செல்வியே அரமலர் நாயகி அலர்வன காளியே மாங்கல்ய வரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்ய வரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்ய வரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்ய வரம் தரும் மாதேஸ்வரி. வாங்க 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 உள்ள வாங்க போங்க. எடுத்துக்கோங்க. வாங்க வணக்கம். வாங்க மாக்கானே வா வள்ளி. பாவா இவங்க நம்ம நாடகத்துல ரொம்ப முக்கியமானவங்க. பரவாயில்லையே, என் பேரை நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே கார்த்திகா. எப்படின்னா உங்களை மறக்க முடியும்? சர்வீஸ் பர்வேஷோட குழப்பத்துக்கு எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே உங்க கடையில வச்சுதானே. எல்லா குழப்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருமா? அந்த தேங்காய் தலைய கண்டிப்பா மாட்டுவான். அவன் மண்டைய உடைச்சு புடிச்சிடலாமா? అవును అవును அத கண்ணால பாக்கணும் தானே மாமா இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கோம். அப்படியே வர்ற வழியில இருக்கிற கோவிலுக்கு போய் மதன் ஐயா விடுதலை ஆகணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோமா. பரவாயில்லையே, கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணிருக்கீங்க. அந்த தேங்காய் தலையனுக்கு டவுட்டே வராம அவனை பிடிக்கிறோம், 10 கோடியை வாங்குறோம். என்ன வழி நான் சொல்றது? ஆமா மாமா, உள்ள போலாம். ఏంటి బావా
இதுதான் நடக்க போற கல்யாணமே இல்லையே, இதுக்கே இவ்ளோ செலவு பண்ணி ஆடம்பரமா பண்ணணும்? இந்த கல்யாண ஏற்பாடு அந்த நந்தகுமார பிடிக்கிறதுக்காக போட்ட நாடகம் தானே பாவா? ராதிகா கழுத்துல என்ன சர்வேஷ் உண்மையிலே தாலி கட்டவா போறாரு? நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பாவா இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்க? இது அந்த நந்தகுமார பிடிக்கிற நாடகம் ஆடுற கல்யாணமா இல்ல உண்மையிலே நடக்கிற கல்யாணமா? அனி பொறுத்திருந்து நீயே பாரு. பாவா, ஏன்டி பாவா இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீயும் இங்கதானே இருக்க போற, என்ன நடக்க போகுதுன்னு நீயும் பார்க்கதா போற. நீ என்ன ஏதுன்னு சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காதே, நடக்க போற வேடிக்கை மட்டும் பாரு. பல்ராம் நாயுடு கண்ணில் சிக்க மாட்டேங்கிறானே, அவனை கைமா பண்ணிட்டு தான் நம்ம கல்யாண மண்டபத்துக்கே போவோம். ராதிகா, என்னடி கல்யாண பொண்ணு சந்தோஷமா கலகலன்னு இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்க? எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு தாண்டி இருக்கு. ஹே, என்னடி சொல்ற? இல்லடி, எனக்கு இப்ப அலங்காரம் செஞ்சுக்க விருப்பம் இல்ல. என்னடி போங்க. இவ லூஸ் மாதிரி பேசுறான். ஏய், சொல்றேன்ல, நீங்க போங்க. சரி போடி. அம்மா ராதிகா, அம்மா ராதிகா, என்னம்மா இது? நீ இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள எல்லாம் வந்துருவாங்க, சீக்கிரமா ரெடி ஆகுமா. என்ன? எனக்கும் பர்வேஷ்க்கும் நடக்க போற கல்யாணம் உண்மையா இருந்தா நான் சந்தோஷமா எப்பயோ தயாரா இருந்திருப்பேன். கல்யாணம் நடக்காதுன்னு மனசுல தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த முகத்தை வச்சு நான் தயாராவ? எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை இல்ல அண்ணையா. அண்ணையா, சர்வேஷ் என்னை கட்டிப்பாரு அண்ணையா. அவரு பர்வேஷா மெமரி லாஸ்ல இருக்கும் போது என்ன தொட்டாரு. இப்ப அவர் சர்வேஷா ஜோதிகாவோட புருஷனால இருக்காரு. இந்த சூழ்நிலையில என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி அண்ணையா ஒத்துப்பாரு? மா, நீ எதுக்கம்மா அப்படி எல்லாம் நினைக்கிற? இந்த பாரு, நீ யார்கிட்ட வாழ்க்கைய பறிகுடுத்தியோ அவர் தானே உன் கழுத்துல தாலி கட்டணும். அவரு பர்வேஷா இருந்தாலும் சர்வேஷா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. உன்னை தொட்டவன் உன் கழுத்துல தாலி கட்டணும், அவ்வளவுதான். இதுல என் உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உயிரே போனாலும் உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க அண்ணையா. ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கலையே. இந்த கல்யாண ஏற்பாடு நந்தகுமார பிடிக்கிறதுக்கான நாடகம் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. லேதம்மா, இத பாரு, உன் கல்யாணம் அந்த சர்வேஷ் கூட கண்டிப்பா நடக்கும். அதே நேரத்துல அந்த பாவி நந்தகுமார் கூட பிடிப்பேன். இந்த ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது. அது யாரை பிடிக்க போறீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பாவா. அது இருக்கட்டும். நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை கீழே வாசல் கிட்ட நின்று எல்லாரும் வர வைக்க தானே சொன்னேன். லேது பாவா, பூமிக்கு அக்கா எல்லாரும் வந்துருவாங்க, வாங்க, அத சொல்லதான் நான் வந்தேன். అలాగే వరే 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 నీ పోయి గమని పో వరే వరే పో నా వరే పో 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 గమని పో
ராதிகா இத பாருமா, எல்லாரும் வந்திருக்காங்க, நீ அழுதுட்டு இருக்காதே. உங்க அண்ணா சொல்றான்ல, இத பாருமா என் தங்கச்சி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ மேக்கப் போட்டுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் அனுப்புறேன். ரெடி ஆயிடமா, அழக்கூடாது. சீக்கிரமா ரெடி. யார் எப்படி போனாலும் என் கல்யாணம் நடந்தே தீரணும். என்ன எதுக்கு என் மண்டபத்துல இருக்கிற எல்லாரும் மூஞ்சும் உத்து உத்து பார்த்து சுத்திட்டே வர நினைப்பாங்க? நீ வேற, அந்த நந்தகுமார் பையன் இங்க வருவான்ல, அவனை எப்படி பிடிக்கணும்ன்றதுக்கு ரூட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பதானே நாம அவனை கரெக்டா பிடிக்க முடியும். இந்த தடவை அவனை நாம பிடிக்கலன்னு பையே, அப்புறம் நம்ம மரியாதை கெட்டு போயிடும். அவன் இந்த தடவை தப்பிச்சு போகவே முடியாது. அவனை பிடிச்சே தீர்வேன். நீ ஏன் கவலைப்படுற? வா வேலையை பார்க்கலாம். வாங்க வாங்க, எல்லாரும் போய் உட்காருங்க. அண்ணே அண்ணே, எங்களுக்காக நீங்க உண்மையான கல்யாணம் நடத்திட்டு இருக்கிற மாதிரியே நடத்திட்டு இருக்கீங்களே. ஆமா, நான் இவ்வளவு நாளா கூட பிறந்த அண்ணன் இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு அண்ணன் நீங்க இருக்கீங்களே. ராதிகா எனக்கு தங்கச்சி. இப்போ நீங்க தான் என் புருஷனை மீட்டு கொடுக்கிற என் கண்ணால பார்க்கக்கூடிய தெய்வம். அங்க ஜெயில என் மச்சான தூக்குல போடுறதுக்கு சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க தான் ராதா கல்யாணத்தை சாக்கா வச்சு நந்தகுமார பிடிக்கிறதுக்கு ஒரு துணையா இருக்கணும். இருப்பீங்கல்ல? என்னன்னு சொல்லுங்க, நந்தகுமார பிடிச்சு கொடுப்பீங்க தானே? இவ்வளவு நாளா ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற அந்த நந்தகுமார பிடிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் போடுற கடைசி முயற்சி தான் இந்த கல்யாண நாடகம். இத பத்தி ஏற்கனவே எல்லா விபரத்தையும் உங்ககிட்டயும் ராதிகா கிட்டயும் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கடைசி நேரத்துல நீங்களோ இல்ல ராதிகாவோ மனசு கலங்கி முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்கன்னு. எங்க முயற்சி, உங்க 2 பேரோட முயற்சி எல்லாமே அந்த நந்தகுமார் பிடிக்கிறதுக்காக தானே இருக்கணும். எடுக்கொண்ட வாடா, என் தங்கச்சி கழுத்துல அந்த சர்வேஷ் தாலி கட்டுவான்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அது புரியாம இந்த கல்யாணம் நாடகம் நினைக்கிறாங்களே. இது சாக்கா வச்சு அந்த நந்தகுமார் பிடிக்க சொல்றாங்களே. என்ன சுதன், என்னமோ யோசிக்கிறீங்க? நந்தகுமார புடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? புடிச்சிடலாங்க, புடிச்சிடலாம். நீ சொல்றத பார்த்தா நந்தகுமார பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியலையே. உண்மையான கல்யாணம் பண்ற மாதிரி இவ்ளோ கிராண்டா பண்ணிருக்கீங்க? ஆமாங்க, அது என் தங்கச்சிக்கும் சர்வேஷ்க்கும் உண்மையான கல்யாணம் தான் நடக்க போகுது. என்னது? சர்வேஷ்க்கும் ராதிகாக்கும் உண்மையான கல்யாணம் நடக்க போதா? ஆமாங்க.
அது அந்த மாதிரி அந்த நந்தகுமாரும் நம்பணும் இல்ல. அதுதான் சொல்றேன். அது உங்களுக்கு வேணும்னா இது பொய் கல்யாணமா இருக்கலாம். ஆனா அந்த நந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் இது உண்மையான கல்யாணவனே அவர் நம்பி இங்க வரணும்ல. அதுக்குதான் நானு இவ்வளவு ஆடம்பரமா ஜோரா கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்களும் மனசுல இருக்கிற சோகத்தெல்லாம் மறந்துருங்கோ. இந்த கல்யாணத்துல கலகலப்பா இருங்கோ. இப்படி சோகமா இருக்காதீங்கோ, புரியுதா? சரிங்க அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். ஆமா, அர்ச்சனாக்கா சொன்ன பிளான் எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல? அதை வச்சு தானே நந்தகுமார் உயிரோட இருக்காங்கிறதே சட்டத்துக்கு முன்னாடி நிரூபிக்க முடியும்னு. அம்மா தள்ளி, உனக்கு எவ்வளவு நல்ல மனசம்மா. உனக்கு போய் இப்படி ஒரு புருஷனா? யாரு தலையெழுத்து யாரால மாத்த முடியும்னு? எல்லாம் என் தலையெழுத்து. என் தலைவிதியை நானே எழுதிக்கிட்டேன்னு. நீயும் கவலைப்படாத தங்கச்சி. இந்த கல்யாண மண்டபத்துல பிளான் கச்சிதமா நீங்க செய்ய சொன்னீங்க. நானும் எல்லா ஏற்பாட்டும் நல்லபடியா செஞ்சிட்டேன். ராதிகா எங்கண்ணே? ராதிகா கல்யாண பொண்ணு ரூம்ல இருக்கா, போய் பாருங்க. போங்க. போலாம், உள்ள போங்க. வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். வாங்க. நமஸ்காரம். ராதிகா, ராதிகா, நீ செய்யற இந்த காரியத்தை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நாடகம்னு தெரிஞ்சும் மனசார ஒத்துழைக்கிற எந்த பொண்ணும் சம்மதிக்காத ஒரு காரியத்தை தான் நீ செய்யறடா. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. நந்தகுமார பிடிக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீதான் நந்தகுமார பிடிச்சு என் புருஷன் எனக்கு மீட்டு தரணும். நீ மனப்பொண்ணா நடிக்கிற நடிப்புலதான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்குடா. நீ செய்யற இந்த உதவிக்காக காலம் போற நான் உனக்கு நன்றி பட்டவளா இருப்பேன். அக்கா, என்ன இது? நீங்க பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ராதிகா கண்டிப்பா நந்தகுமார பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுவா. இந்த காரியத்தை இவன் நமக்காக பண்ணலனாலும் அவ உயிர் தோழி ஜோதிகாக்காக நிச்சயமா பண்ணுவா. அப்படி இருக்கிறதுனால தானே சர்வேஷ பர்வேஷன் நினைச்சு மனசார நேசிச்சு நம்ம ராதிகா இன்னைக்கு ஜோதிகாவோட கணவர் தான் சர்வேஷ்னு தெரிஞ்சதும் சர்வேஷ தூக்கி எறிஞ்சிட்டால. இந்த மாதிரி நல்ல மனசு வேற யாருக்கு வரும்? இதுவே வேற யாராவது இருந்திருந்தா சர்வேஷ் நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சிருப்பாங்க. ஆனா இவ அப்படி பண்ணலையே. இதுல இருந்தே இவ எவ்வளவு சொக்க தங்குன்னு நமக்கு தெரியுதுலக்கா. நம்ம ஜோதிகாக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஆமா ராதா, நீ சொல்றது உண்மைதான். ராதிகா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஜோதிகாக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது அவ செஞ்ச பாக்கியம்தான். இன்னைக்கு பாருங்க, இவன் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இவளுக்கு வந்திருக்கு. ஜோதிகாக்காக ராதிகா என்ன வேணா பண்ணுவா.
சரி வாங்க, நம்ம எல்லாம் வெளியே போலாம். ஜோதிகா ராதிகாவை மணப்பெண்ணை அலங்கரிச்சு கூட்டிட்டு வரட்டும். உட்காரு, நான் உனக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன். உட்காரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே மண்டபத்திலையும் மண்டபத்தை சுத்தியும் மட்டில போலீஸ் நிக்க வச்சுட்டேன் மேடம். அந்த நந்தகுமார் வந்தானாக்க உடனே ரவுண்டா பண்ணி புடிச்சல மேடம். வெரி குட், அப்படியே செய்யுங்க. எஸ் மேடம். எச்சரிக்கையா கண்காணிச்சுட்டே இருங்க. நாங்க மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஓகே மேடம். சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமானது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டியிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளோ வச்சாலும் தாங்குவோம்.